நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருமண முறிவு, அதாவது திருமண முறிவை பற்றி நம்ம பார்க்குறோம். ஏன் இந்த காலகட்டத்தில் திருமண முறிவு ஜாஸ்தி நடக்குது அப்படின்னு ஜோதிட ரீதியாக நம்ம பார்ப்போம். அதாவது திருமண பொருத்தத்துக்கு நட்சத்திர பொருத்தம் அதை மட்டுமே வச்சு நிறையா இடத்துல பார்க்குறதுனால திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிடுது. நட்சத்திரத்தை பொறுத்ததை பார்க்குறதுக்கு ஜோதிடரே தேவையில்லை, மொபைல்லையே வந்துடுது. 10 பொருத்தம், 10க்கு 12 பொருத்தம், அது மாதிரி பார்க்கணும். அது ஒரு பார்ட். அது இல்லாமல் லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம், தசை, அதாவது என்ன தசை 10 வருஷத்துக்கு மணமகனோ மணமகள் அவங்க 10 வருஷத்துக்கு எப்படி இருப்பாங்க, குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்காவது எப்படி இருப்பாங்க. இன்னொன்று அஷ்டமச்சனி இல்லாமல் இருக்கணும். அதே அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ஒரு நல்ல விதமாக இருக்கும். சுப லக்னம், அசுப லக்னம்னு அப்படின்னு இருக்குது. அதாவது சுப லக்னம் கூட அசுப லக்னங்களை பொருத்தப்படாது. பொறுத்துனா சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரியா இருக்கும். சுப லக்னம்னா என்ன, குரு, சுக்கிரன், புதன், சந்திரன், வளர்பிறை சந்திரன், இவருங்களாம் சுபர். அசுபர்னா சனி, செவ்வாய், இவங்கெல்லாம் அசுபர். இந்த லக்னம் கூட சேர்ந்து, அதாவது இதையும் அதையும் மிங்கிள் பண்ணும்போது பிரச்சனைகள் வலுக்கும். இதெல்லாம் நிறைய நுணுக்கங்கள்லாம் இருக்குது. அதாவது திருமண பொருத்தம் பார்க்குறதுல இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்ல விதமாக பொருத்தினா திருமண முறிவை நம்ம தடுக்கலாம். மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிநாதன் 3ஆம் இடத்துல, அதாவது தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம் ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் உட்காந்துக்கிறது உங்கள் ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லது. இன்னும் ஒரு வருஷம் அங்கே தான் இருப்பார். அதனால் வெற்றிகள்லாம் சேரக்கூடிய காலகட்டங்கள் தான். 4ஆம் இடத்தை 4ஆம் இடத்துல 2 சுபகிரகங்கள் இருக்காங்க, சுக்கிரன், புதன். இதனால் தாயால் ஆதாயங்கள், அனுகூலங்கள்லாம் அடைவீங்க. அதே மாதிரி இந்த மாணவர்கள் நல்லா படிப்பு இந்த காலகட்டங்களில் படிப்பு நல்லாவே இருக்கும். படிப்பில் கவனம் செலுத்தி நல்லா படிப்பாங்க. வீடு, வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மீனராசிக்காரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால, 4ஆம் பார்வையை 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் பண்ணுங்கள். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்குற சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்காது. குழந்தைகள், அதாவது பெற்றோருக்கும் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் இரக்கமான சூழல்கள் இந்த காலகட்டத்தில் இருக்காது. இன்னொரு 30 நாள் செவ்வாய் பார்க்குறது, செவ்வாய் நவந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவு இணக்கமான சூழல்கள் குழந்தைகள் சம்மந்தமாக இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்தை உங்கள் ராசிக்கு 7 குரு பார்க்குறதுனால கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமைகள்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணணும் அப்படின்ற மீனராசிக்காரங்களாம் இந்த கூட்டு தொழில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லாவே இருக்கும். 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால திடீர் செலவுகள்லாம் வரும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி வாகனத்தில் செல்கிறவங்களும் கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தந்தையால் ஆதாயம், அனுகூலங்கள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். தந்தை வழி சொத்து ஏதாவது இதில் இருக்குது, இழுபறியில் இருக்குது, வழக்கில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக, மீனராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா குரு 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு சாதகமாக தந்தை வழி சொத்து வரும். தந்தையால் ஆதாயங்கள், அனுகூலங்கள்லாம் வரும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயங்கள், அனுகூலங்கள், இணக்கமான சூழல்கள்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்கள் மீனராசிக்காரங்க 11ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால லாபங்கள்லாம் நல்லாவே இருக்கும். தொழில், ஆமாம், அதுக்கு முன்னாடி தொழில் 10ஆம் இடத்தை 2 சுபகரங்கள் சுக்கிரன், புதன் 2 பேரும் பார்க்குறதுனால தொழிலெலாம் தொழில் ஸ்தானம் நல்லாவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் லாபங்களுக்கும் குறைவு கிடையாது, லாபங்கள் நல்லாவே இருக்கும்.
12ஆம் இடத்துல சனி இப்போ விரைய சனியாக இருக்கிற மீனராசிக்காரங்களுக்கு விரைய சனியாக இருக்கிறாரு. இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு சொன்னால் தான் காசு வரும். இப்போ வந்து விரயம் மீனராசிக்காரங்களுக்கு விரைய சனி நடக்கிறதுனால விரயம் ஆகும். அதை வந்து சுப விரயமாக மாற்றிக்கணும். காசை வந்து தேவையில்லாமல் எதுலையாவது முதலீடு போற்றப்படாது. கரெக்டாக பார்த்து பண்ணுறது நல்லது. காசு விரைய சனினால் காசை வந்து விரையப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய. அதனால் காசை வந்து ஜாக்கிரதையாக பயன்படுத்திக்கிங்க. அப்புறம் வந்து வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த வெளிநாட்டு போகணும் அப்படின்னு நினச்சிருந்த மீனராசிக்காரங்களாம் 12ஆம் இடத்துல, அதாவது இன்னொரு 6 மாதத்துக்கு பிற்பாடு தான் உங்களுக்கு வந்து வெளிநாடு யோகங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெரியவங்கள்லாம் ஒரு 6 மாதத்துக்கு கழித்து தான் நீங்கள் வந்து போக முடியும். அதே மாதிரி 11ஆம் இடத்து மீனராசி 11ஆம் இடத்தை பார்க்குறதால மூத்த சகோதரனால் ஆதாயங்கள் அனுகூலங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி அது வந்து மூத்த சகோதரம், லாபஸ்தானம், அதே மாதிரி இளைய மனைவி ஸ்தானம். அதே மாதிரி மீனராசிக்காரங்க வந்து டிவோர்ஸ் ஆகியிருந்த இளைஞர்கள்லாம் மறுமணத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான் இப்போ இருக்குது. நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர். அதை தொடர்பு கொண்டு துல்லியமான பலன்களை பெற்று நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.